குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். உங்கள் பேர் என்னங்க சார்? என்னுடைய பேர் வந்து டிரைவர் சம்பத்குமார் சார். அப்படிங்களா? நீங்கள் இங்கே ராமானுஜா ட்ரஸ்ட்டுக்கு படிக்க வந்திருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சார் நான் பேசிக்கலாக வந்துட்டு எனக்கு வயசு ஒரு 52 ஆகுது சார். இப்போ பேசிக்காக வந்துட்டு நான் ஒரு டிரைவரு, ஆர்மி எக்ஸ் சர்வீஸ்மேன். ஒரு 17 வருஷம் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிவிட்டு கடந்த 1995 நான் பென்ஷன் வந்தேன் சார். பென்ஷன் வந்துட்டு இப்போ சென்னை சுங்க இலாக்கா, சென்னை கஸ்டம் ஹவுஸில் வந்துட்டு நான் டிரைவராக வந்துட்டு ஒரு 15 வருஷமாக இருக்கேன். இப்போ என்னுடைய ஏஜோட இதுவால் வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் கண் பார்வை வந்து ப்ராப்ளம் இருக்கிறதால நான் மெடிக்கல் அன்ஃபிட் ஆகிட்டு எங்கள் சுங்க இலாக்கா அதிகாரி கமிஷனர் மூலிமா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் சார். அதாவது ஐயா, என்னால் வந்து டிரைவிங் பண்ணுறதுக்கு கண் பார்வை ப்ராப்ளம் இருக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு வேறு ஏதாவது இந்த கிளர்க்கிக்கல் போஸ்ட் எதுனா இது ஏற்பாடு பண்ணி கொடுங்க. என்னால் இன்னும் ஒரு மீதி வந்து ஒரு 8 வருஷம் எனக்கு சர்வீஸ் இருக்குது. நான் அதை செய்து இது இப்போ என்னுடைய அந்த 8 வருஷம் சர்வீஸ் வந்துட்டு நான் செய்து வருவேன். அதுக்கு அவர் வந்துட்டு பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டானாக்கா, அந்த எனக்கு வந்துட்டு கம்ப்யூட்டரை பற்றி எதுவுமே தெரியாது சார். அப்போ என்னுடைய அண்ணன் பிள்ளை வந்துட்டு இந்த ராமானுஜா ட்ரஸ்ட்டில் வந்துட்டு படிச்சுட்டு இருந்தார். அவர் மூலிமா தான் இந்த ட்ரஸ்ட்டு எனக்கு அறிமுகமாச்சு. அது மூலிமா தான் சார் நான் உங்களை தேடி வந்தேன். நீங்களும் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று எனக்கு தயவு பண்ணீங்க. ரெண்டாவது, இந்த ட்ரஸ்ட்டோட ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சார் இந்த ட்ரஸ்ட்டு. ஏன்னாக்கா 250 ரூபா 300 ரூபா 350 ரூபா ஃபீஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவும் இருக்கிறதா தெரியல சார். மற்ற இப்போ ஆர்கனைஸை பற்றி நாமினேட்டாக சொல்கிறதுக்கு தப்பு, அது தவறு. ஆனால் மற்ற ஈக்குவல் பண்ண போனாக்கா ராமானுஜா ட்ரஸ்ட் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு வெரி எக்ஸிலன்ஸ் சார். இதில் வந்துட்டு மாற்றமே கிடையாது. கண்டிப்பாக இதில் வந்துட்டு இருக்கிற டீச்சர்ஸ் வந்து வெரி கைண்ட்னஸ் சார். ஒரு ஏஜ் வித்தியாசம் பார்க்காம ஒரு எத்தனை தடவை எங்களுடைய சந்தேகத்தை கேட்டாலும் இங்கே கண்மணின்ற ஒரு மேடம் இருக்காங்க, சத்யான்ற மேடம் இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப கோஆப்ரேட். அதுவும் இல்லாமல் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டை வந்து ரொம்ப வந்துட்டு அங்கிள் என்ன வேணும், அங்கிள் என்ன தெரியல, என்ன வேணும், என்ன இதுன்னு ரொம்ப அந்யோன்யமாக பழகி எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு மாதத்தில் சார். நான் இங்கே வந்துட்டு இப்போ 28 நாள் ஆகுது. இந்த 28 நாளில் என்னால் வந்துட்டு மானிட்டரை கீபோர்டை பார்க்காம டைப் பண்ண முடியும் சார். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. இனியும் வந்துட்டு ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு பேஜ் டைப் பண்ணணும், இல்லை ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணணும், ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணணும், ஒரு ஸ்கேன் பண்ணணும், ஏதாவது செய்யணும், இல்லை ஒரு பென் டிரைவில் காப்பி பண்ணணும், ஒரு சிடியில் காப்பி பண்ணணும். எனக்கு டோன்ட் ஃபாதர், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை சார். எனக்கு வேலை தெரியும். அந்த தைரியத்தில் இந்த இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு நான் படிச்சிருக்கேன் சார். ரெண்டாவது, நீங்கள் இன்னும் கொடுத்த ஊக்கம் எது தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து போயிட்டாலும் மறுபடியும் கூட எந்த சந்தேகம் இருந்தாலும் சாட்டர்டே சண்டே லீவ் நாளில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சந்தேகத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு கேள்வி கேட்கலாங்களா? சொல்லுங்கள் சார். இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் லேப்டாப் தர போகிறாங்க. ஆமாம் சார். அந்த மாணவிகளுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பம்? கண்டிப்பாக சார். இனி வர வாழ்க்கை கண்டிப்பாக கணினி இல்லாமல் இல்லவே இல்லை சார். அதுவும் ரெண்டாவது வந்துட்டு இப்போ இருக்கிற காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்ப கேட்க சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்திருக்க புது அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்துட்டு மடிக்கணினி தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய வாய்ப்பா. ஏன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. அந்த மடிக்கணினியை வந்துட்டு தன்னுடைய ஃபியூச்சரை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வித வசதியும் அதில் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அரசாங்கம். அதை வந்துட்டு அவங்க நல்லபடி யூஸ் பண்ணிக்கணும் சார். கண்டிப்பாக இந்த பாருங்க, 52 வயசில் எனக்கே வந்துட்டு இப்போ இந்த கணினி கம்ப்யூட்டர் தான் வந்துட்டு மீதி இருக்கிற 8 வருஷத்துக்கு எனக்கு வேலை வாய்ப்பே வழங்குதுனாக்கா, இனி லைஃப்பில் என்டர் ஆக போகிற, இந்த ஃபியூச்சரில் என்டர் ஆக போகிற இந்த டீனேஜ் பாய்ஸ் கேர்ள்ஸ், இந்த காலேஜில் இருந்து போகிறவங்க, +2 முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்குன்றது வந்து சொல்லக்கூட வார்த்தை கிடையாது சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப